ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். இது எம்சிஇ டைம் பாஸ். ஸோ எம்சி டைம் பாஸில் ஆல்ரெடி நம்ம ஃபேமஸ் கார்ட்டூன் கேரக்டர்ஸோட ஏஜ் கெஸ் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ டைம் இருந்து அப்படின்னா ப்ளீஸ் போய் அதையும் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கடைசியில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் தொடர்ந்து இதேமாரி நிறைய ஃபன்னான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம எம்சி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமஸான பிக்சார் கேரக்டர்ஸோட நேமை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டேப் ஆன் ஹுடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க இமேஜஸில் ஹுடி எது கரெக்டான ஆன்சரோ அதை நம்ம டேப் பண்ணணும். ஸோ பிக்சார் மூவிஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிக்சார் மூவிஸ் எல்லாம் பார்த்தாத ஒரு ஃபேனுக்கு இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து பிக்சாரோட எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எல்லா கேரக்டர்ஸ் நேமும் எனக்கு தெரியும்னு நம்புகிறேன். ஸோ பட் சில பல மைனூர் கேரக்டர்ஸ் வந்து நம்ம மறந்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் அப்போ பார்த்துருவோம். ஸோ உங்களோட பிக்சார் மூவிஸ்லேருந்து உங்களுக்கு ஃபேவரட்டான பிக்சார் மூவி எது அண்ட் ஃபேவரட்டான கேரக்டர் எது அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதாவது குவிஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்டார்டிங் வித் முன்னாடி சொன்ன மாதிரி ஹுடி. ஸோ இதில் ஹுடி யார்? ஆப்வியஸ்லி ஹுடி இதுதான். ஓகே ஓகே கரெக்ட். ஓகே கரெக்ட்னா க்ரீனில் இருக்கும் போல். ஆமாம், க்ரீன் கலரில் பாக்ஸ் ஆகிருக்கு. அந்த அதுக்கடுத்து டேப் ஆன் சல்லி. ஸோ சல்லின்றது யார் தெரியுமா? ஓகே, சல்லின்றது யார் தெரியுமா? ஆக்சுவலி இதுதான் சல்லின்னு நினைக்கிறேன். இவர் பேர் சல்லியா? ஓ மை காட், ஆரம்பத்தில் இஷ்டம் முடியாது. பட் இவங்க பேர் தான் சல்லி. ஓ சல்லி மான்ஸ்டர் இங்க். ஓ ஷிட் 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 ஷிட். அப்பயே நினச்சேன் மான்ஸ்டர் இங்க்ல அவர் பேர் தான் சல்லியா இருக்கு. பட் அப்போ இவர் பேர் மைக் வாசாஸ்கி. ஓ ஓகே 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 ஓகே. மிஸ்டர் இன்க்ரெடிபிள் ஆப்வியஸ்லி. பொறுமையாக போவோம். மிஸ்டர் இன்க்ரெடிபிள். மிஸ்டர் இன்க்ரெடிபிள். ஓகே, that's easy. Lightning McQueen, obviously. Lightning McQueen. And tap on Mike Wazowski. ஓகே, இதை ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்போம் சல்லின்றதை. மேபி நாங்கள் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்து ஓகே ஒரே இமேஜ் தானா? ஓகே டோரி ஆப்வியஸ்லி. ஃபைண்டிங் டோரி. ஆக்சுவலி எனக்கு ஃபைண்டிங் நீமோ தான் பிடிக்கும். ஃபைண்டிங் டோரி எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் நல்லாயிருக்கும், ஒரு ஃபன் மூவின்னு சொல்லலாம். பஸ் லைட்டியர். பஸ் லைட்டியர் இருக்காரு. பஸ் லைட்டியர் டாய் ஸ்டோரியில் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பஸ் லைட்டியருங்க தனியாக ஒரு மூவி வந்திருக்கும். பட் அது அந்த ஒரு கவுட்டால். அண்ட் இப்போ டாய் ஸ்டோரி 4 கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க D23 எக்ஸ்போவில். அதுக்கான வீடியோஸ் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வந்துடும், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. மார்லின். ஓகே, இவர் பேர் தான் மார்லின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு டவுட் இருக்குது, இவர் பேருமே மார்லின். ஆனால் குட் டைனோசரில் இவர் பேருமே மார்லின் தான் நினைக்கிறேன். ஒரே நேம் அவங்க ரிப்பீட்டட் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் யார் பேரும் எனக்கு மார்லின் அப்படின்ற மாதிரி ஞாபகம் இல்லை. எனக்கு கெஸ் வந்து என்னென்னா, ஒன்று குட் டைனோசரில் வர இவர் பேர் மார்லினாக இருக்கணும், இவர் பேர் மார்லினாக இருக்கணும். எனக்கு இவர் பேர் சுத்தமாக ஞாபகம் இல்லை. பட் இவர் பேர், அந்த டைனோசர் பேர் தான் மார்லின் அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ மார்லின் இதுதானா? ஓ மார்லின் நீமோட ஃபாதர். அதை நான் யோசிக்கவே இல்லையே. எனக்கு உண்மையிலே நீமோட ஃபாதர் நேம் எனக்கு என்னன்னு தெரியல. ஆக்சுவலி நான் இதையே நீமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நீமோ இங்கே இருக்காரு. ஓகே மார்லின். ஓகே பரவாயில்ல. ஜெஸ்ஸி ஆப்வியஸ்லி. இங்கே இருந்ததே ஜெஸ்ஸி. ஓகே ஆப்வியஸ்லி டாய் ஸ்டோரியில் வர்றது ஜெஸ்ஸி கேரக்டர்ஸ். ஸோ அது ஈஸி தான். அண்ட் ரேமி இது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். உண்மையாகவே எனக்கு யாருன்னு தெரியல. ரேமி கேரக்டர் இது கிடையாது. ஏன்னா டாய் ஸ்டோரி 4லேயே உங்களுக்கு வேற ஒரு கேரக்டர் நேம் வரும். ஸோ இது டிஸ்கஸ்ட். ரேமி இதுவா? ஒன்று ரேமி இதுவாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஆண்ட் கிடையாது. தெரிஞ்சு ரேமி இதுவாக தான் இருக்கும். இல்லை உருவாக இருக்கும், இதாக இருக்குமா? இந்த கேரக்டர் இன்க்ரெடிபிள்ஸ் 3ல் வரும். உங்களால் போட்டோவில் ஓப்பன் பண்ண முடியும். பட் அவங்க நேம் என்னன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. கோ வித் திஸ் ஒன். ஓகே, ரேட்டடோயில் வர எலி பேர் ரேமியா? ஆக்சுவலி எனக்கு அது எலிக்கு பேர் இருக்குன்னு எனக்கு ஒரு நாள் தெரியாதுங்க. பட் எனக்கு ரேட்டடோய் படம் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். பட் கேரக்டர் நேம் ரேமி. ஓகே, இனிமேல் ஞாபகம் வச்சுக்கிறேன். கால். ஓகே, இப்போ ஞாபகம் வந்துருச்சு, ஒரு பேர் தான் கால். ஆப்வியஸ்லி ஈஸி. மேட்டர் 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 அது தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா கார்ஸ் மூவி அண்ட் மெக்வீன் அண்ட் மேட்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படீஸ் அப்படின்னு சொல்லலாம். ரசில். ரசில் வந்து அந்த சின்ன பையன், அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் மார்னிங் தான் அப் மூவி பார்த்தேன்.
ஒரு நேம் மட்டும் ஞாபகம் இருக்குது, ஃப்ளிக். ஓகே, இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட். இது வந்து பக்ஸ் லைஃப்பில் வரும். ஸோ ஒரு கேரக்டர் நேம் ஃப்ளிக். பக்ஸ் லைஃப்பில் அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க போல். ஓகே, ஏர்லோ. ஏர்லோ ஏர்லோ குட் டைனோசர். ஓகே, இப்போ தான் ஞாபகம் வருது, அவரோட அப்பா ஏர்லோன்னு கூப்பிடுவார். ஏர்லோ. ஓகே, ஓகே, அவ்வளோதானா? இல்லை சிண்ட்ரோம். சிண்ட்ரோம். ஓகே, இவர் தான் சிண்ட்ரோம். வில்லனாக வருவார் மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸில். ஐ மீன் சாரி, இன்க்ரெடிபிள்ஸில் வில்லனாக வருவார் இன்க்ரெடிபிள்ஸ் 1ல். அண்ட் அவரோட கேப் மூலியமாகவே இறந்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய தேரிஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரோசோன். ஃப்ரோசோன் இவர் ஓகே ஃப்ரோஸ் பண்ணுவார். அவர் பேர் ஃப்ரோசோனா? ஓகே ப்ரோ, நல்ல ஃப்ரோசன் அவர். ஏன்னா அவரோட ஐஸ் பவர் இருக்கும். ஓகே, பேர் அந்த ஐஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். வேறு எதனா நேம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. நீமோ. ஓகே, நீமோ கண்டுபிடிச்சாச்சு. ஃபோக்கி, ஆப்வியஸ்லி ஃபோக்கி. அண்ட் ப்ரூஸ். இதில் யார் பேர் ப்ரூஸ்? ப்ரூஸ் கிடையாது. இவர் பேர் ப்ரூஸ் கிடையாது. ப்ரூஸ் ஒரு இதுவோ ஆன்வேர்டில் வருவார். இவ்வளோ பேர் ப்ரூஸோ? ஆன்வேர்டில் வர இந்த 2 கேரக்டரில் எதனா ஒரு கேரக்டர் நேமாக தான் ப்ரூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பேர் ப்ரூஸோ? ஓகே, நான் இது கூடயே போகிறேன் ப்ரூஸ்னு. நேமோவில் வர அந்த ஷார்க் பேர் ப்ரூஸோ? ஓகே, டு பி ஃப்ரேங்க் எனக்கு அது உண்மையாக தெரியாது. ஓகே, ஐ அக்செப்ட் த ராங். அல்ஃப்ரெடோ லிஜூனி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டட்யூயில் வரவர். ஸோ அந்த கேரக்டர். அண்ட் எலாஸ்டிக் கேர்ள். ஓகே, எலாஸ்டிக் கேர்ள் மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸில் வரவங்க. என்ன மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸ்னே வருது எனக்கு. வாலி. ஓகே, எங்கே வாலி முடிஞ்சிச்சா? எட்னா மோடே. இந்த கேரக்டர் நேம் நினைக்கிறேன் எட்னா மோடே. இல்லை இவர் பேர் எட்னா மோடேவா? ஆமாம், அவர் பேர் தான் எனக்கு மோடே. ஸோ இவருமே இன்க்ரெடிபிள்ஸில் வருவார். போபீப். இதுதானோ? ஆமாம், இதுதான் போபீப். ஓகே, இது கூட இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு பேர் என்ன? இப்போ பிக்சாரில் வந்து அதான் நம்ம யோசிக்கும் போது அந்த கேரக்டர்ஸ் நேம் எதுவுமே வராது. பிங்பாங். ஓகே, இவர் பேர் பிங்பாங். ஓகே, போபிப்புன்றவங்க இவங்க தானா? ஓகே, நான் அந்த ஷீப் ஏதோ வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 5 என்னவோ தப்பாக சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். மிக்வெல். கோகோவில் வருவார் மிக்வெல். லேன். இவர் எனக்கு தெரிஞ்சு இதுதான் லேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டாம் ஹாலண்ட் ப்ளே பண்ணது தான் ஆன்வர்டில். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் பிராட் ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் அது கேரக்டர் நேம் என்ன தெரில. மேபி லாட்ஸோ. எந்த கேரக்டர் நேம் பேண்டிங் இருக்குது? லாட்ஸோ இவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓ, இந்த பியர் நேம். ஓகே, பியர். டாய் ஸ்டோரி 3ல் வில்லனாக வந்திருப்பார். ஓகே, அவர் பேர் லாட்ஸோவா? ஓகே. அண்ட் டிஸ்கஸ்ட். ஓகே, இதுதான் டிஸ்கஸ்ட். இன்சைட் அவுட் என்னோட ஃபேவரட்டான மூவி. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் இதுக்கு முன்னாடியே பிக்சார் சம்மந்தமான போட்ட எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். என்னோட இன்சைட் அவுட் தான் என்னோட ஃபேவரட் மூவின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்சைட் அவுட் 2மே எனக்கு ஃபேவரட்டாக மாறி இருக்குது. பட் இன்சைட் அவுட் 1 அளவுக்கு எனக்கு ஃபேவரட் ஆகலை. பட் எனக்கு இன்சைட் அவுட் ரொம்ப பிடிச்ச படம் பிக்சார் கிட்ட இருந்ததில்ல. ஓகே, ஜாக் இன்க்ரெடிபிள்ஸ். ஜாக் பார்லி. ஸோ அந்த கேரக்டர் இன்னும் பெண்டிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பார்லி இந்த இதாக இருக்குமோ? ஓகே, என்னடா பையனுக்கு பொண்ணு பேர் கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சுருக்கீங்க. ஒருவேளை இது பையன் பேர் தான், நமக்கு தெரில போல. ஓகே, ஈவ். வாலி, ஈவ். அது ராங்காக. அது ஹெக்டர் வந்து யார் பார்த்தீங்கன்னா இவர் தான். அது எனக்கு தெரியும். இவங்க வைடு. ஸோ இவங்க தான் போல். ஏன்னா பேலன்ஸ் இவங்க தான் இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அதனால் இந்த கேரக்டர் தான். பிங் பாங். நான் சொன்னேன் இல்லையா, பிங் பாங் இவர் தான். ஸோ இன்சைட் அவுட் எனக்கு பிடிச்சது. அதில் வேறு எதுவுமே தப்பாகாது. ஸோ பிங் பாங். ஸோ பிங் பாங்கோட டெத் உண்மையிலேயே ரொம்பவே ஒரு எமோஷ்னல் இது. ஓகே, ஃபைனல் வந்துட்டோம். டேம்பான் ஹேமிச். நம்ம தெரிஞ்சு எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். இது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும்தான்.
ஓகே 36க்கு 29 வாங்கியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 7 ஆன்சர் நம்ம தப்பாக சொல்லியிருக்கோம். பரவாயில்ல. இது டைனி நேமோட வரும் அதில். ஓகே, நாட் பேட் நாட் பேட். யூ ஹவ் ஃபைனலி சாரி, யூ ஹவ் definitely seen all the classic Pixar movie and then some. You haven't seen them all, but you are super great guessing. Look like now you have been recent to catch up all movies you missed. ஓகே, கண்டிப்பாக நான் எல்லா மூவியும் போய் ரிவாட்ச் பண்ண தான் போகிறேன். ஓகே, நல்லாவே இருந்தது. நல்ல டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதேமாரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இதேமாரி உங்களுக்கு எதனா வெப்சைட் தெரிஞ்சது அப்படின்னா அந்த வெப்சைட் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதையுமே ட்ரை பண்ணி நம்ம எம்சி டைம் பாஸில் வீடியோஸ் போடுறேன். அண்ட் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம புதுசாக ட்ரை பண்ணி எம்சி டைம் பாஸில் போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா மறக்காம அதையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதையுமே ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம எம்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காம ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு அவசரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் மீ எம்சி சைனிங் ஆஃப்.